அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமை. அந்த தொழுகையில் ஈடுபடுகின்ற பொழுது, குறிப்பாக பெண்கள் தொழக்கூடிய நேரத்தில் அவருடைய குழந்தைகளால் சில இடையூறுகள் ஏற்படும். சின்ன குழந்தையா இருந்தா அழக்கூடிய சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் நடமாடி ஓடி விளையாடுற பிள்ளையா இருந்ததுன்னா அதோடைய சேட்டைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப இதை காரணம் காட்டி சில பெண்கள் சொல்லுவாங்க, நான் தொலை வரல, ஒரு பிள்ளைய வச்சு என்னால தொழ முடியாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூழலை நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம முழு கவனத்தோடு அல்லாஹ் வேண்டி தொழக்கூடிய நேரத்துல நம்ம எப்படி குழந்தைகளை பாக்குறது என்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில சில பெண்கள் இதை தவிர்த்து வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில நேரங்களில் நான் தொழுகை நீட்டித்து தொழலாம் என்று நான் ஆசைப்படுவேன். ஆனால் எனக்கு பின்னால் தொழக்கூடிய பெண்கள்ல குழந்தைகள் அழக்கூடிய சத்தம் எனக்கு கேட்கும். உடனடியாக நான் தொழுகையை சுருக்கி நான் என்ன செஞ்சிருவேன், தொழுதுக்குருவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப நம்ம தொழக்கூடிய நேரத்துல வீடுகள்லயோ இல்ல பள்ளிவாசல்லையோ குழந்தையினுடைய அழுகிற சத்தம் கேட்டதுன்னு சொன்னால் பெண்கள் என்ன செஞ்சுக்கலாம், விரைவாக சுருக்கமாக தொழுகை முடிச்சுட்டு போலாம். அதுல எந்த விதமான குற்றமும் இல்லை. நபிகள் நாயகம் அப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல தொழுவார்கள். என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தன்னுடைய பேத்தி ரொம்ப பிரியமா பாசமா இருப்பாங்க ரசூல்லா. அந்த பேத்தி உமாமா என்ற தன்னுடைய பேத்தியை தோளில் தூக்கி வைத்து என்ன செய்வாங்க, நின்று நிலையில் நின்று தொழுவாங்க, குர்ஆனை ஓதுவாங்க. ருக்கு செய்யும் போது இறக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே விட்டுருவாங்க. சுஜூது முடிச்சிட்டு மீண்டும் தூக்கி தன்னுடைய தோள் பூஜ்ஜத்தில் அமர வைத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அதனால இது போன்ற குழந்தைகள் ரொம்ப சேட்டை பண்றாங்கன்னா பெண்கள் தாய்மார்கள் என்ன செஞ்சுக்கலாம், குழந்தையை தூக்கி வச்சுட்டு தொழுதுக்கலாம். ரொம்ப குழந்தை அழுகுதுன்னு சொன்னால் சுருக்கமாக தொழுதுக்கலாம். அதெல்லாம் குற்றம் கிடையாது. இது மார்க்கத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு சட்டமாக சொல்லி காண்பிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்தும் நடைமுறைப்படுத்தியும் இருக்கிறார்கள்.